சென்னை மெரினாவில் அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை விடுவிக்க கோரியும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் அங்கே இளைஞர்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்டறியலாம். ரகுவரன், ஒட்டுமொத்தமா இந்த மெரினா கடற்கரையில எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு பேர் அங்க கூடியிருக்கிறாங்க, அவங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, அங்க காவல்துறையினர் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாகவும் மேலும் மதுரையில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சென்னை மெரினா கடற்கரையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இவர்களுக்கு ஜல்லிக்கட்டிற்கு வருடம் இதே போன்றுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தீர்வு கிடைத்தே ஆக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துதான் இந்த இளைஞர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கடற்கரை சாலையில் ஓரமாக நின்று காவல்துறையினர் இருக்க வேண்டும் என்றும் மேலும் கலைந்து சொல்ல வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இவர்கள் அந்த கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இவர்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைத்தால்தான் கிளம்ப முடியும் என்றும் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக இந்த போராட்டம்? ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றதுக்காக சார். அலங்காநல்லூர்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் போராடி இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் சார் என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு நான் ஜல்லிக்கட்டு ஆதரிக்கிறேன் சொன்னாரு. ஆனா எங்க நடந்துச்சு ஆதரவு? இப்ப மத்திய அரசு போலீஸ் இங்க வர தமிழக போலீஸ் தான் இருக்கு. தமிழக போலீஸ் தொடர்ந்து இவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக உடனடியாக ஏதாவது தீர்வு வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த இளைஞர்கள் தொடர் முழக்க போராட்டத்திலையும் மனித சங்கிலி போராட்டமாகவும் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் இங்கே ஏராளமாக இந்த சாலை பிரதான சாலை என்பதால காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் சாலை தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழரசு ரகுவரன், தற்போது அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க இளைஞர்கள் காவல்துறையினரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? காவல்துறையினரோட பதில் என்னவா இருக்கு? அதாவது காவல்துறையினர் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த தொடர் முழக்க போராட்டத்தில் இந்த இளைஞர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய பேச்சுவார்த்தை ஈடுபட்டு சாலையை தாண்டி வரக்கூடாது, வந்த கைது நடவடிக்கை ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறையினர் எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி கோஷம் எழுப்பி வருகின்றனர். பிரதான சாலை என்பதால இந்த சாலை ஈடுபட்டார்கள். திரும்பவும் அது போன்ற சாலை மறியலில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏராளமான இளைஞர்கள் கட்டுக்கடங்காத அளவிலே வந்திருப்பதன் காரணமாக காவல்துறையினர் 2 பேருந்துகளை எடுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 பேருந்துகள் கைது செய்வதற்காக இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் தடையை மீறி போராட்டும் இளைஞர்களை கைது செய்வதற்காக 2 காவல்துறை வாகனங்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தடையை மீறி சாலைக்கு வர வேண்டாம், மேலும் கடற்கரையின் உட்பகுதி சாலைக்கு செல்ல வேண்டும் காவல்துறையினர் சொல்லி வருகின்றனர். ஆனால் இளைஞர்கள் தொடர்ந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த சாலையில் தான் நாங்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபடுவோம், ஜல்லிக்கட்டுக்கு தீர்வு வேண்டும், மேலும் அங்கே கைது விதிக்க வேண்டும் கோரிக்கையை முன்வைத்து இந்த இளைஞர்கள் தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக முதலமைச்சர் வரும்படியான மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ரகுவரன், தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக சொல்லும்போது 500 பேர் ஏறக்குறைய அந்த பகுதியில் கூடியிருக்கிறதா சொன்னீங்க. இப்ப இளைஞர்களுடைய எண்ணிக்கை, போராட்டத்தில் ஈடுபடுவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கா? கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? இங்கே கைது செய்யப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தான் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா முதலமைச்சர் வரக்கூடிய பாதை மேலும் பிரதான சாலை இந்த சாலை. அதனால் இளைஞர்கள் ஏற்கனவே இவர்கள் கடந்த 2 வாரமாக போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டு வராங்க. போராட்டத்தில் முன்னாடி ஈடுபடும் போது கடற்கரையின் உட்புற சாலைகள் போராடுவதற்கு தான் இவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் தற்போது மெரினா கடற்கரையின் இந்த பிரதான சாலையிலே முதலமைச்சர் செல்லக்கூடிய சாலையிலே இவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடன் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும்
தன்னெழுச்சியாகவும் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றின் மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமாக தான் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து வண்ணமாகத்தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதனால் இவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஏராளமான தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழர் ரகுவரன், அந்த இளைஞர்கள் கோரிக்கை முழக்கங்களை எடுக்கிற காட்சிகளை நாம பாக்குறோம். அவங்க என்ன கோரிக்கைகளை முழக்கங்களா முன்வைக்கிறாங்க? அதாவது இவங்களுடைய பிரதான இப்போதைக்கு கோரிக்கை உடனடியாக, அதாவது வருடம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அதற்கு அனுமதி கிடைப்பதில்லை. ஆனால் அதற்கு உரிய முறையிலே இந்த ஆண்டே நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும். மேலும் அலங்காநல்லூரில் போன்ற மதுரை போன்ற பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்கள் கைது செய்தவர்கள் மீது உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இது போன்ற போராட்டங்களில் ஈடுபடுவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது மற்றும் ட்விட்டரை தடை செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகள் தான் இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இரு பகுதிகளில் இருந்தும், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கள தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்க்கலாம். அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அந்த பகுதியிலே உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்ப அங்க போராட்ட களத்துல என்ன சூழல் நிலவுது? அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். கடற்கரை சாலைக்கு ஏற்கனவே கடற்கரை சாலையில் உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில நாங்கள் இந்த கடற்கரை சாலைக்குள்ளே வரமாட்டோம், இந்த நடைபாதையிலே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்று இந்த இளைஞர்கள் காவல்துறையிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இங்கு அமர்ந்து போராட்டத்திற்கு இது அனுமதி வாங்கவில்லை, இந்த இடத்தில் போராடுவதற்கான இடமும் இல்லை என்று அவர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அந்த நடைபாதையிலேயே ஏராளமான இளைஞர்கள், கிட்டத்தட்ட இளைஞர்கள் வந்த வண்ணமாக தான் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய நடைபாதையிலேயே அமர்ந்து அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் செல்லக்கூடிய ஒரு பிரதான முக்கியமான சாலையாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்திலேதான் இப்ப இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் அமர்ந்திருந்தால் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் இளைஞர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்க இங்கேதான் இருந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்காக ஏற்கனவே 3 பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு கைது நடவடிக்கையும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிரதான சாலை அருகே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருவதால் மேலும் அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருப்பதற்காகவும் காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் அதிக அளவில் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் சாலைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் தடுப்பு வேலிகளும் அமைத்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழரசன், இளைஞர்கள் தன்னெழுச்சியாக முதல்வர், அமைச்சர்கள் வரும் சாலையில இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா. தற்போது ரகுவரன், இளைஞர்கள் கைது செய்யப்படுவதற்கு அங்க வாகனங்கள்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதா சொல்லியிருக்கிறீங்க. எவ்வளவு காவல்துறையினர் அந்த பகுதியில குவிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க சாலைகளுக்கு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது அங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா?
கூட்டம் இங்கே வந்திருக்கிறது. தொடர்ந்து அங்கே மதுரை மற்றும் போன்ற ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடிய இளைஞர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என்று இணையதளங்களிலும் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக், ட்விட்டர் போன்ற பதிவுகளில் இருந்து அதை பார்த்துதான் இளைஞர்கள் கூட்டம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா திடீரென்று வந்த கூட்டம் இவர்கள் விவேகானந்தா இல்லம் அருகே அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காவல்துறையினரால் எடுக்கப்பட முடியாத சூழ்நிலை இருந்தது. இந்நிலையில போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இவர்கள் சாலையில் உள்ள நடைபாதையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுதுதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது சாலைக்கு வந்துடக்கூடாது, சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பிரதான சாலை என்பதனால சாலைகள் எல்லாம் பேரிகார்டு மற்றும் கயிறுகள் அமைத்து இவர்கள் அங்க வந்துடக்கூடாது என்பதற்காக ஏராளமான காவல்துறை அதிகாரிகளும் குவிக்கப்பட்டு வராங்க. தமிழர் ரகுவரன், ஏறக்குறைய 500 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. 500 பேருமே இளைஞர்களா, வேற பொதுமக்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் யாராவது இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்களா? தான் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களோ, அப்புறம் கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்களாக தான் நிறைய பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பெண்கள் வந்திருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இவர்கள் அனைவருமே இணையதளங்கள் மூலம் ஒன்றிணைந்தவர்களாக தான் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இளைஞர்கள் வந்த வண்ணமாக தான் இருக்கிறார்கள். மேலும் இவர்கள் பதாகைகளை, ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவான பதாகைகளும் மற்றும் பீட்டாவை ஒழிக்க வேண்டும் என்ற கோஷத்தையும், மேலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடக்கூடியவர்கள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. மேலும் இந்த வருடமே ஜல்லிக்கட்டுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. மேலும் தொடர்ந்து அந்த பகுதியிலே அமர்ந்து இவர்கள் கோஷம் எழுப்பி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் எந்த ஒரு அமைப்பையும் சாராதவர்கள், இணையதளத்தின் மூலம் இவர்கள் ஒன்றிணைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில்